ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எம்மியான பனானா கேக் எப்படி செய்யலான்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒரு 4 வாழைப்பழம் சேர்த்துருக்குறேன். இது கூட 1 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பால் 1 டம்ளர் சேர்க்கணும். பால் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இதை மிக்சியில் வச்சு நல்லா இப்போ அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம அடித்ததை சேர்த்துட்டு அது கூட ஒரு கப்பு போல் மைதா சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூனு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயிலு இதெல்லாம் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா திரட்டி எடுத்துடுங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ண பேட்டரை ஒரு குக்கரில் நெய்யோ இல்லைன்னா பட்டரோ, உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அது நல்லா குக்கரை சுற்றி நல்லா தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை அதில் ஊற்றி மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் போல் வச்சு எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி கத்தியால் வச்சு இது பண்ணிவிட்டு நீங்கள் தட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.